சார் இப்போ கிட்னியில் ஸ்டோன் வந்து இப்போ மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அந்த ஸ்டோன் உருவாவதற்கு வந்து முக்கியமான காரணமாக என்ன இருக்குது? முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி கம்மியாக குடிக்கிறது. சார் மூச்சு வாங்குறது கூட கிட்னி ப்ராப்ளம்க்கான அறிகுறி. அதான் நீர் சேர்ந்து லங்ஸில் வந்து அது போய் தங்குறதுனால தான் நமக்கு இந்த மூச்சு விட கஷ்டம் இருக்கும் தண்ணினால். ஸோ அது ஹார்ட், லிவர், லங் மூணுலேயுமே வரலாம். சார் இப்போ ஒரு கிட்னி இருந்தாவே போதும் சர்வை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதோட காலகட்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? அவங்க இப்போ பார்க்குற மாதிரி ஹெல்த்தியாகவே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்னி கொடுக்கறதுனால ஒரு கிட்னி போனதுனால இந்த தொந்தரவு வர்றதில்லை. சார் இப்போது சாதாரண வயிற்று வலியாகட்டும் தலைவலியாகட்டும் எல்லாருமே பெயின் கில்லர் டேப்லெட் வந்து சாப்பிட்றாங்க. அந்த டேப்லெட் வந்து கிட்னி எந்த அளவுக்கு பாதிக்கும்? பட் எல்லாருக்கும் பாதிப்பு தரக்கூடிய தன்மைகள் அந்த மாதிரி இருக்குது. சார் இப்போ கிட்னியை பாதுகாக்க என்னென்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம்? பட் கிட்னியை பாதுகாத்துக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. சார் இப்போ லேட் நைட்டில் சாப்பிட்றாங்களே அதனால் கிட்னிக்கு எந்த மாதிரி பாதிப்புகள் வரும்? இட் இஸ் பிகமிங் ரெகுலர் அண்ட் இட் இஸ் வெரி வெரி அன்ஹெல்த்தினா லாங் டேர்மில் கிட்னி, ஹார்ட் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். தைராய்டு நோயால் நிறைய பேர் இருக்காங்க. தைராய்டு நோய்க்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த டேப்லெட்ஸ் வந்து கிட்னியை பாதிக்குமா? சில பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், என்ன காரணம்னு தெரியாது. அவங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் டெஸ்டிங், தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருந்து தைராய்டு ஹார்மோன் கொடுத்தா கிட்னி ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகுமே தவிர தைராய்டு ஹார்மோனால் கிட்னி ப்ராப்ளம் வராது. இதுதான் ப்ராப்ளமாக இருக்குன்னே தெரியாமல் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இது எந்த அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுது? இவங்களுக்கு அப்படியே ஒரு சட்டில் சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட சார் கொஞ்சம் நான் நைட்டு அடிக்கடி யூரின் போகுது. சார் இப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து நிறைய பெண்களுக்கு இருக்குது. அது வந்து கிட்னி ப்ராப்ளத்தோட ஒரு அறிகுறி தானா? நார்மலாக பெண்களுக்கு வர யூரினரி வந்து கீழ்பாகம் மேல்பாகம் சொல்லுவோம். கிட்னியில் இருக்குன்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் அஃபெக்ட் பண்ணலாம். கீழே பிளாடர், யூரித்ரா அங்கெல்லாம் இருக்குன்னா யூஸ்வலாக கிட்னியோட ஃபங்க்ஷன் மோஸ்ட் ஆஃப் அஃபெக்ட் பண்ணாது. சார் இப்போ சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாட்டு சர்க்கரை சுகர் தான். மஞ்சட்காமால் வரவங்களுக்கு வந்து என்ன பாதிச்சவங்க இறப்பாங்க? அது கிட்னி ப்ராப்ளமாக? இல்லைம்மா, லிவர் மட்டுமே டேமேஜ் ஆகி யூ மே லூஸ் த பேஷண்ட். நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிறுநீரக சிறப்பு மருத்துவர் டாக்டர் சிவகுமார் இருக்காங்க. அவங்க கிட்ட சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பாக கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இன்றைய காலகட்டத்தில் சிறுநீரக பிரச்சனையால் பல பேர் அவதிப்படுறாங்க. சிறு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே கிட்னி ப்ராப்ளம்னால அவதிப்பட்டு வராங்க. இப்போதைக்கு இந்த கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு முதல் காரணமாக என்ன விஷயம் இருக்குது? பெரும்பாலுமா பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுகர் தான். அது வயசுக்கு ஏற்ற மாதிரி வரும். பட் ஓவராலாக நம்ம முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா சுகர், அதுக்கப்புறம் ப்ரெஷர், இதுக்கப்புறம் சில குளோமரல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு இல்லை ஒரு யங் பீப்புளுக்கு வரதெல்லாம் மரபணு காரணங்களாலே வரலாம். கொஞ்சம் பேருக்கு சில ஸ்டோன்ஸ் டிசீஸ் நம்ம நிறைய பேர் ஒரு கல் தானே இது பண்ணுவாங்க. ஸ்டோன்ஸ் டிசீஸே சில பேருக்கு ப்ரோக்ரெசிவாக பர்சன் ஆகி ஒரு என் ஸ்டேஜ் டேமேஜ், க்ரானிக் டேமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதுதான் நமக்கு முக்கியமான காரணம். அப்புறம் சில பேருக்கு அந்த நீர் கட்டி கிட்னியில் வரும். அது பரம்பரையாக வர்றது தான். அதனாலையும் கிட்னி ப்ராப்ளம் வருது தான். சார், இப்போ கிட்னியில் ஸ்டோன் வந்து இப்போ மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அந்த ஸ்டோன் உருவாவதற்கு வந்து முக்கியமான காரணமாக என்ன இருக்குது? முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி கம்மியாக குடிக்கிறது. அதுவும் குறிப்பாக நம்ம வேலைக்கு செல்கிற ஏசியில் இருக்கவங்க, இல்லை வெயிலில் வேலை பார்க்குறவங்களும் சரி, ஏசியில் இருக்கவங்களும் சரி. வெயிலில் வேலை பார்க்குறவங்க வேர்த்துருது, அதனால் நீர் சத்து கம்மியாக இருக்குது. ஏசியில் இருக்கவங்க அவங்களுக்கு அந்த தாகமே நிறைய பேருக்கு எடுக்கிறது இல்லை. அவங்க ஓவராலாக பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி கம்மியாக குடிக்கிறாங்க. ஸோ இது ஒரு காரணம், முக்கியமான காரணம். அப்புறம் டயட்டில் சால்ட் கண்டென்ட் நிறையா இருக்காது. இது ரெண்டு தான் முக்கியமாக இருக்குங்க. இது போக வந்து அப்பாவுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குது, இல்லை அம்மாவுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குன்னா அதுவும் பரம்பரையாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் இருந்தால் நம்ம அதுக்கு முன்கூட்டியே வந்து நிறைய தண்ணி குடிக்கிறது, அந்த ஹை சால்ட் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஒன் அன்ஃபார்ச்சுனேட் திங் என்னென்னா, ஒரு தடவை ஸ்டோன்னால் பெயின் வந்தது, ஒரு ஸ்டோன் வந்துச்சுன்னா திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய. அதனால் நம்ம அப்புறமும் இதே ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு தடவை அந்த வழியில் துடித்தவங்க எல்லாருமே எவருமே வந்து அந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இது போக வந்து சில பேருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மரபணு காரணத்தினாலையும் கிட்னி ஸ்டோன்ஸ் வரலாம். அதனால் ஒர்சன் ஆகி கிட்னி டேமேஜ், என் ஸ்டேஜ் டேமேஜ் வரையும் போகலாம்.
சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க தண்ணி குறைவாக குடிக்கிறதுனால தான் அந்த கிட்னி ஸ்டோன் உருவாகுதுன்னு. இப்போ ஒரு நாளைக்கு வந்து 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பொதுவாகவே சொல்கிறாங்க. அது வந்து எல்லாருக்குமே அது பொருந்துமா, இல்லை அந்த ஏசியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் அது குடிக்கலாமா, இல்லை அவங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி குடிக்கணும்? அது எப்படின்னா, தண்ணி குடிக்கிறது வந்து நமக்கு தாகம், அப்புறம் டெம்பரேச்சர், ஸ்வெட்டிங், நிறைய காரணங்கள். ஒருத்தருக்கு வந்து என்ன வேலை பார்த்தாலும் வேர்க்காது, ஒருத்தருக்கு சும்மா ஒரு 4 ஸ்டெப் நடந்தாலே வேர்க்கும். சிலருக்கு வெயிலில் வேலை பார்க்கணும் ஆட்டோமேட்டிக்காக நிறையா வேர்க்க போகுது, ஏசியில் இருக்கணும் வேர்க்க போகிறது கிடையாது. ஸோ ஒருத்தருக்கு 10 லிட்டர் கூட தேவைப்படலாம் ஒரு நாளைக்கு, அந்த மாதிரி வேர்க்கிறவங்களுக்கு. இப்போ ஓடுறாங்க, நிறையா மேரத்தான் ஓடுறாங்க, லாங் டிஸ்டன்ஸ் ஓடுறாங்க, இல்லை ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு 10 லிட்டர் கூட சர்வசாரமாக குடிக்கலாம். நம்ம ஆஃபீஸ்லேயே இருக்காங்க, 9 to 1 வெளியே வெயிலே படாமல் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 1.5 to 2 லிட்டர்ஸ் கூட போதும். ஸோ இவங்களுக்கு எப்படி நான் என்ன சொல்கிறேன்னா, த டார்கெட் இஸ் டு ஹாவ் அ கிளியர் யூரின் லைக் வாட்டர். தண்ணி அளவுக்கு யூரின் வருதுன்னா தட் இஸ் அ குட் சைன். நீ adequately hydrated. நம்ம சரியாக தண்ணி குடிக்காமல் போனீங்கன்னா இட் வில் பி லைட் எல்லோ டு டார்க் எல்லோ. இட் ஷுட் பி ஆஸ் கிளியர் அஸ் வாட்டர் ஆர் ஜஸ்ட் எல்லோ. அப்படி இருந்ததுன்னா யூ ஆர் adequately hydrated. the chance of stones will be less. ஸ்டோன்ஸ் இருக்கவங்க இதோட ஜாஸ்தி குடிக்கணும். சார் இப்போ கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டும், ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒரு சிம்டம்ஸ் காட்டும். ஃபஸ்ட்டு வந்து எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து எல்லாருக்கும் காட்டும்? அதாவது கிட்னி பாதிப்பு ரெண்டாக சொல்லும். ஒன்று வந்து அக்யூட் கிட்னி ப்ராப்ளம், அதாவது ஃபெயிலியராக. இப்போ நீங்கள் நிறையா கிட்னியில் நிறையா வகையான நோய்கள் வரலாம். அதில் முக்கியமாக சொல்கிறது வந்து கிட்னி செயலிழப்பு. அது திடீர்னு செயலிழக்கலாம், இல்லாட்டி படிப்படியாக மெதுவாக செயலிழக்கலாம். இப்போ திடீர்னு நேற்று நல்லா இருந்த கிட்னி இன்றைக்கி வேலை பார்க்கல, தட் கேன் ஹேப்பன். தட் இஸ் கால்ட் அக்யூட் கிட்னி இன்ஜுரி. அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக சிவியர் சிம்டம்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு கிட்னி ப்ராப்ளம்னா யூரின் கம்மியாக வரலாம். அதுதான் யூரின் கம்மியாக இருந்துச்சுன்னா உடம்புல கால் வீக்கம் வரும், மூச்சு வாங்குறது, எல்லாமே சரி, பசி இல்லாமல் இருக்குது, தூக்கம் இல்லாமல் இருக்குது, அவங்க சுயநிலை இருக்கிறது மாதிரி ஃபலி ஃபிட்ஸு, அது கொண்டு எல்லாமே வரலாம். இது வந்து அக்யூட்டில் வருது. இந்த க்ரானிக் என்னென்னா, இந்த சுகர் நம்ம சொன்னோம்ல, காமன் காஸ் ஆஃப் கிட்னி ப்ராப்ளம் வந்து சுகர்னு சொன்னோம். அதில் வந்து எப்படின்னா, இப்போது ஒருத்தருக்கு சுகர் வந்து உடனே வராது, சுகர் வந்து உடனே கிட்னி ப்ராப்ளம் வராது. அது கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிடும், அது கிட்னி ப்ராப்ளம் இருப்பாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சிம்டம் வந்து பாடி அடாப்ட் ஆகிக்கும். கிட்னி ஃபங்க்ஷன் குறைய பாடி ஒவ்வொரு ஆர்கனும் அடாப்ட் ஆகிக்கும். சரி, கிட்னி ஃபங்க்ஷன் குறையுது, அதுக்கு என்னென்னலாம் பண்ணால் அந்த ஆர்கன் சர்வே அந்த என்விரான்மெண்ட்டில் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கும். ஸோ இட் வில் நாட் ப்ரொடியூஸ் சிம்டம்ஸ். எப்போ சிம்டம் ப்ரொடியூஸ் பண்ணால் ரொம்ப சிவியரானதுக்கு அப்புறம் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் வந்து இந்த சுகர் பேஷண்ட்ஸை, பிபி இருக்கவங்க, இந்த ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஜெனடிக் டிசீஸ் இருக்கவங்க, அவங்களாம் வந்து பீரியாடிக்காக பிபி, சுகர், கிட்னி ஃபங்க்ஷன், யூரின் டெஸ்ட்லாம் பண்ணிக்கணும். இல்லாட்டி நமக்கு வந்து முக்கால்வாசி வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் அட்வான்ஸ் கிட்னி டிசீஸ் வருவாங்க. வரும்போதே மூச்சு வாங்குது, சரியாக சாப்பிட முடியல, வெயிட் குறைஞ்சிருச்சு அப்படின்லாம். சார், மூச்சு வாங்குறது கூட கிட்னி ப்ராப்ளம்க்கான அறிகுறியா? அது மூச்சு வாங்குறது நமக்கு நிறையா ப்ராப்ளத்தில் வரலாம். லங்கு, கிட்னி, ஹார்ட்டு, முக்கியமாக ஈவன் மூளையில் பிரச்சனை இருந்தால் கூட. பட் முக்கியமாக நமக்கு உடம்புல நீர் சேருது, அதான் நீர் சேர்ந்து லங்ஸில் வந்து அது போய் தங்குதுனா தான் நமக்கு வந்து மூச்சு விட கஷ்டம் இருப்பது தண்ணினால். ஸோ அது ஹார்ட், லிவர், லங் மூணுலேயுமே வரலாம். ஸோ நம்ம கிட்னி தான் வந்து எக்ஸஸ் ஆர் அன்வான்ட் வாட்டரை வெளியே அனுப்ப போகுது. அது அனுப்பலை அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ஹேவ் திஸ் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி. சரிங்களா? சார், இப்போது கிட்னியில் பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. அதை கொடுக்குறவங்களாகட்டும், அதை வாங்கி அதை பொருத்திக்கிறவங்களாகட்டும், அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? இல்லை, இதில் என்னென்னா, கிட்னி கொடுக்குறவங்க அப்படி முதல்ல கொடுக்குற டோனர் போயிடுவோம். டோனர் வந்து ஏற்கனவே நம்ம நோயாளி கிடையாது. நோயாளி இருக்கவங்கள நம்ம வந்து கிட்னி எடுக்க மாட்டோம். அவங்களுக்கு வந்து டெஸ்ட் நிறையா பண்ணோம். என்ன டெஸ்ட் பண்ணோன்னா, அவங்க இப்போ எதுவும் நோய் இருக்கா, கொடுத்ததுக்கப்புறம் ஏதாவது நோய் வர வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் ரொம்ப தரவாக எவாலுவேட் பண்ணணும் டோனர். ஏன்னா அவங்கள ஒரு நல்ல ஹெல்த்தி பீப்புளெலாம் டோனர்ஸ் எடுப்போம். அவங்கள இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது அதை பண்ணதுக்கப்புறமும் நோய் வந்ததுன்னா தென் இட் இஸ் அகெயின்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் எத்திக்ஸ். ஸோ வி டூ அ வெரி தரோ எவல்யூஷன் ஆஃப் த டோனர்ஸ். ரெசிபியன்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஃபார் வாட் எவர் பி த ரீசன் கிட்னி டிசீஸ் வந்துடுச்சு, அவங்களுக்கு டயாலிசிஸ் ஸ்டேஜ் வந்துட்டாங்க, இல்லை டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டேஜ் வந்துட்டாங்கன்னா, ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது லாங் டேர்மாகவும் சரி, ஷார்ட் டேர்மாகவும் சரி, த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் லைஃப் இஸ் மச் பெட்டர் வித் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ அவங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் சாத்தியக்கூறுகள் இருக்குது, அதுக்கு வந்து we have tried to help them out. சார், இப்போ ஒரு கிட்னி இருந்தாவே போதும் சர்வை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதோட காலகட்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? கொடுக்குற டோனருக்கு சொல்கிறீங்களா? டோனருக்கு ஒன்றுமே பெருசாக ப்ராப்ளம் இல்லைங்க. அப்படி இருந்தால் நம்ம அதை எடுக்கவே மாட்டோம். நிறையா லாங் டேர்ம் ஸ்டடீஸ்லாம் இருக்குது. நம்ம சூஸ் பண்ணுறது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஆயுட்காலம் பெருசாக குறையிறதில்ல. நாங்கள் அதுக்கப்புறம்
அவங்க சரியாக டயட் எடுக்கல, இல்லை அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்டோன் வருது, இல்லை அப்புறம் அவங்களுக்கு சுகர் வருது, இல்லை பிபி அதுக்கப்புறம் வருது, இல்லை பருமன் ஏறிடுறாங்க, அப்போனா அவங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்கும். அவங்க இப்போ பார்க்குற மாதிரி ஹெல்த்தியாகவே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்னி கொடுக்கறதுனால ஒரு கிட்னி போனதுனால இந்த தொந்தரவு வர்றதில்லை. சரிங்களா? சார் இப்போது சாதாரண வயிற்று வலியாகட்டும் தலைவலியாகட்டும் எல்லாருமே பெயின் கில்லர் டேப்லெட் வந்து சாப்பிட்றாங்க. அந்த டேப்லெட் வந்து கிட்னி எந்த அளவுக்கு பாதிக்கும்? ஸோ இது குவைட் காமன். இப்போ வலின்னா ஆப்வியஸாக எல்லோரும் போய் நம்ம ஊரில் வந்து இந்த வழியும் போய் சார் பெயின் ப்ரூஃபனோ ஓவிரானோ ஏதோ போட்டுக்கிறாங்க. அது என்னென்னா சில பேரை வந்து ஆல் மெடிகேஷன்ஸ் ஹாவ் அ பொட்டென்ஷியல் டு டேமேஜ் த கிட்னி. அதாவது எல்லாருக்கும் பாதிப்பு வருமா இல்லை, பட் எல்லாருக்கும் பாதிப்பு தரக்கூடிய தன்மைகள் அந்த மாத்திரைக்கு இருக்குது. ஸோ யாருக்கு வரும் அதனால் கண்டுபிடிக்க முடியாது. வயசானவங்களுக்கு வரலாம், இல்லை பிபி மாத்திரை சில பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் சில பிபி மாத்திரைகளோட இன்ட்ராக்ஷன் வந்து வரலாம். இதேமாரி நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் இதில் என்ன பெஸ்ட் அப்படி என்ன பண்ணலாம், அவசியம் ரொம்ப சிவியர் பெயின் அந்த ரிஸ்க் எடுத்து கொடுத்தாகணும், இல்லை அவாய்ட் பண்ண பார்க்கணும், முடிஞ்சால் அவாய்ட் பண்ண. இந்த ரிஸ்க் ஹை ரிஸ்க் ஏஜ் குரூப் வயசானவங்க அவங்களுக்குலாம் அவாய்ட் பண்ண பார்க்கணும். இல்லை ஏற்கனவே லேசாக கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கிட்னி சேஃப் பெயின் கில்லர்ஸ் இருக்குது, அதை ட்ரை பண்ணலாம். அதோட பெஸ்ட்டு திங் அட்ரஸிங் த ரூட் ஆஃப் த ப்ராப்ளம். அது என்ன பெயினுக்கு என்ன காரணமோ அதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி ஸ்பேர் ஃப்ரம் மெனி திங்ஸ். சார் இன்றைக்கி வந்து பல பேர் வந்து பல சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது omega-3 மல்டிவிட்டமின் அப்படின்னு நிறைய எடுத்துகிட்ருக்காங்க. ப்ரோட்டீன் ஷேக் கூட எடுத்துகிட்ருக்காங்க. அது வந்து உடற்பயிற்சி செய்கிறவங்க தான் அதை எடுத்துக்கணுமா? அதை சாப்பிட்றதுனால என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும்? இல்லை, நமக்கு ப்ரோட்டீன் ஷேக் வந்து இந்த அசியாஸ்க்கு அந்த ஜிம் போகிறாங்கள்ல, அவங்களோட ப்ரோட்டீன் டிமாண்ட்ஸ் வந்து நம்ம நார்மல் அடல்ட்டோட ஜாஸ்தி, டிபெண்டிங் ஆன் த ஒர்க் அவுட் தே டேக். சரிங்களா? அப்போது அவங்க ஜாஸ்தி எடுக்கலாம். they have to take a little protein to build their muscles and to prevent it from destruction. அவங்க எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. நிறையா அவங்க எக்ஸசைஸ் கிரியேட் பண்ண மாதிரி அவங்க எடுத்துக்கலாம். that is not going to damage. பட் என்ன ப்ரோட்டீன் எடுக்கிறாங்க, அந்த ப்ரோட்டீனோட குவாலிட்டி என்ன, அதில் அடல்ட்ரேஷன் இருக்கா, இதெல்லாம் they have to take into account. ஸோ மித்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து always better guided by a doctor. சார் இப்போ கிட்னி பாதுகாக்க என்னென்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம்? நல்ல கேள்வி. இது வந்து நமக்கு பேசிக்காக கிட்னிக்குன்னு தனியாக நிறைய பேர் கேட்பாங்க, சார் கிட்னிக்குன்னு டயட் இருக்கா அப்படின்ட்டு. அது வந்து கிட்னி டிசீஸ் வந்ததுக்கப்புறம் we have a diet for that to prevent further damage. பட் கிட்னியை பாதுகாத்துக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. நம்ம பிபியோ சுகரோ அதுக்கு என்ன டயட் இருக்கும். ஏன்னா முக்கியமான காரணமே சொல்லிட்டேன், பிபி சுகரு அப்புறம் கல் அப்புறம் மரபணு. ஸோ பிபி சுகருக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு கார்ப்ஸ் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். பிபிக்கு சால்ட் கம்மியாக இருக்கும், நல்லா தூங்க சொல்லும். சார் இப்போ லேட் நைட்டில் சாப்பிட்றாங்களே, அதனால் கிட்னிக்கு எந்த மாதிரி பாதிப்புகள் வரும்? இப்போ 7 o'clock டின்னரை முடிக்கிறது நல்லது அப்படின்னு பரவலாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து நைட்டு 12 o'clock 1 o'clock அப்படிலாம் கூட பிரியாணி அப்படிலாம் கூட சாப்பிட்டுட்டு அது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் என்ன மாதிரியான பாதிப்பு? கிட்னிக்குன்னு தனியாக பாதிப்பு இல்லை, பாடி ஓவரால் இட் இஸ் அண்டர் ஸ்ட்ரெஸ். இப்போ புதுசாக ஒரு என்டிட்டியே வந்திருக்கு, கார்டியோ கிட்னி மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ட்டு. இப்போ எப்படின்னா உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்பாக பார்க்குறது இல்லை, இந்த கிட்னி ஹார்ட்டு சுகர் எல்லாமே ஸோ மச் இன்டர்ரிலேட்டட். ஸோ அதனால தான் இப்போ ஒரு சிகேஎம் சிண்ட்ரோம்னே சொல்கிறாங்க. ஸோ சுகர் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஹார்ட்டுக்கு அஃபெக்ட் ஆகுது, கிட்னி அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் மேஜர் ஆர்கன்ஸ் இந்த பாடி. ஸோ நம்ம தனியாக கிட்னியை பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பட் இட் கேன் அஃபெக்ட் இந்த லாங் ரன். இப்படியே ரெகுலராக இருக்குது, என்றைக்காவது ஒரு நாள் ஒரு ஈட்டிங் ஓட்டினா பரவாயில்ல. இட் இஸ் பிகமிங் அ ரெகுலர் அண்ட் இட் இஸ் வெரி வெரி அன்ஹெல்த்தினா லாங் டேர்மில் கிட்னி ஹார்ட் எல்லாமே அஃபெக்ட் ஆகிடும். அண்ட் அஃபெக்ட் ஆகணும் என்ன அர்த்தம்னா தேர் லைஃப் span is going to get short and they are going to have severe problems in the future. சார் இப்போது யார்கிட்ட கேட்டாலும் டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற விஷயம் நிறைய பரவிட்டுருக்கு. அந்த டயாலிசிஸ் வந்து எந்த டைமில் வந்து தேவைப்படுது, அது எந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது பண்ணணும்? இதான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், கிட்னி ஃபெயிலியர் வந்து ஒன்று அக்யூட்டுன்னு சொல்லுவோம், க்ரானிக்னு சொல்லுவோம். நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ் நம்ம டயாலிசிஸ் பண்ணுறது வந்து இந்த க்ரானிக், இந்த சுகர்னால பிபினால நாள்பட்ட பாதிப்புனால வரவங்களுக்கு. இவங்களுக்குலாம் எப்படின்னா ஒன்ஸ் ஒரு வெயிட் ஃபார் த சிம்டம்ஸ் டு அக்கர், நம்பர்ஸை வச்சு பண்ண மாட்டோம். அவங்களுக்கு வந்து அந்த மித்த ஆர்கன்ஸ் எல்லாம் அந்த கிட்னியோட ஸ்லோ டிட்டேரிங் ஃபங்க்ஷனுக்கு அடாப்ட் ஆகாமல் ஒரு ஸ்டேஜ் வரும். அப்போ தே பிகம் சிம்டமேட்டிக். சார் சரியாக சாப்பிட முடியல, இல்லை பசிக்கு தானே சாப்பிட முடியல, இல்லை சாப்பாடை பார்த்தாவே கொமட்டுதுன்பாங்க, அப்புறம் மூச்சு வாங்குது, வெயிட் குறையுது சார், நான் நல்லா தான் இருக்கேன், யூரின் நல்லா இப்போ தானே வெயிட் குறையுது, இல்லாட்டி எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இதெல்லாம் வந்து அவங்களோட அறிகுறிகள் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோம்னா நம்ம டயாலிசிஸ் பண்ணணும். இது வந்து க்ரானிக் கிட்னி டிசீஸ்க்கு. அக்யூட் வந்து யூஸ்வலாக அவங்களாம் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிருப்பாங்க. இதெல்லாம் சிக்கடி பேஷண்ட் ஹாஸ்பிட்டலைஸ் கூட ஆக மாட்டாங்க. அக்யூட் கிட்னி யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து தேல் பி வெரி மச் சிம்டமேட்டிக்.
அவங்களுக்கு வந்து ரொம்ப சிவியராக இருக்க வேல்யூஸ் இல்லை ரொம்ப சிம்டமேட்டிக்காக இருந்தாங்கன்னா நம்ம இம்மிடியேட்டாக டயாலிசிஸ் பண்ணோம். ஸோ இந்த அக்யூட் கிட்னி இன்ஜுரிக்கு இவங்களுக்கு யூஸ்வலி நம்ம என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணோன்னா தே வில் பி ஆஃப் டயாலிசிஸ், நம்ம டயாலிசிஸ் ஸ்டாப் பண்ணிடலாம். பட் இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ்க்கு வந்து அவங்க வந்து தே வில் ஸ்லோலி ப்ரோக்ரஸ் அண்ட் ரீச் ஸ்டேஜ் வேர் த கிட்னி ஃபங்க்ஷன் பிகம்ஸ் irreversible, கிட்னி ஃபெயிலியர். அவங்களுக்கு வந்து நம்ம லைஃப் லாங் டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சார் கிட்னியை பாதுகாக்கிறதுக்கு தனியாக எக்ஸசைஸ் ஏதாவது இருக்கா? நீராகாரம் வந்து இட் இஸ் கவர்மெண்ட் இஸ் ப்ரொமோட்டிங் தட் கண்டெய்ன்ஸ் குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோபயோட்டிக்ஸ். ஸோ இட் இஸ் குட் ஃபார் கட் ஹெல்த். இப்போது ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து இட் இஸ் த லேட்டஸ்ட் இன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லா இதுக்குமே ஹார்ட்டுக்கு, கிட்னிக்கு, லங்குக்கு, உங்கள் கட்டு நல்லா இருந்ததுன்னா உயிர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க ட்ரெண்டு. சொல்லுங்கள் சார். இப்போ சுகர் கட் டயட், அப்புறம் சால்ட் இல்லாமல் சாப்பிட்றது அப்படின்ட்டு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. சால்ட் இல்லாமல் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதா? சில பேர் வந்து அயோடின் கலந்த சால்ட் சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து கிட்னி ஏதாவது பாதிக்குமா? சால்ட் வந்து நம்ம வந்து இனிஷியலாக நம்ம எல்லாம் when we are hunters we didn't have salt in the diet. அப்படியே பச்சை அந்த எல்லாமே சாப்பிட்டோம். போக சால்ட் வாஸ் ஆடட் டு த ஹியூமன் ஃபுட். எந்த அனிமல்ஸும் சால்ட் வச்சு சாப்பிட்றது கிடையாது. ஸோ நம்மளாம் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதனால் we are facing so many consequences like BP எல்லாமே அதனால தான் அது ரிலேட்டடாக இருக்கும். ஸோ the lower the salt it is better. பட் சால்ட் ஃப்ரீ டயட் யார் சாப்பிட்றாங்களான்னு தெரியுங்க. பேஷண்ட்ஸ் தான் சாப்பிடுவாங்க, அவங்களே சாப்பிட்றது கஷ்டப்படுறாங்க. சால்ட் ஃப்ரீ டயட் ஒருவேளை குழந்தையிலேருந்து பழக்கி அப்படி பழக்கிட்டா இட் இஸ் பாசிபிள். தைராய்டு நோயால் நிறைய பேர் இருக்காங்க. தைராய்டு நோய்க்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த டேப்லெட்ஸ் வந்து கிட்னியை பாதிக்குமா? இல்லைம்மா, சில பேருக்கு ரிவர்ஸாக இருக்கும். சில பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், என்ன காரணம்னு தெரியாது. அவங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருந்து தைராய்டு ஹார்மோன் கொடுத்தா கிட்னி ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகுமே தவிர தைராய்டு ஹார்மோன்னால கிட்னி ப்ராப்ளம் வராதுமா. சார், இப்போ வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னே தெரியாமல் இந்த சிம்டம்ஸ் தான் நமக்கு இருக்குது, கிட்னி தான் ப்ராப்ளமாக இருக்குன்னே தெரியாமல் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இது எந்த அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுது? கரெக்ட்மா, நீங்கள் கேட்ட ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த க்ரானிக் டிசீஸ் பேஷண்ட்டுக்கெலாம் என்ன ஆகும்னா அவங்க பாடி மெதுவாக ஒரு ஸ்லோவாக டிட்டேட் ஆகும் கிட்னி ஃபங்க்ஷன். ஒரு பாடியில் மித்த ஆர்கன்ஸ்னால் அடாப்ட் ஆகிக்கும்னு சொன்னேன். ஸோ அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ் வில் நாட் ஹேவ் சிவியராக சிம்டம்ஸே இருக்காது. எல்லாம் நடமாடிட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. தெல் பி லைக் நியர் நார்மல். ஏன்னா பாடி அதாவது ரொம்ப சிவியர் எக்ஸர்ஷன் மட்டும் அவங்களால பண்ண முடியாது, இல்லாட்டி எல்லாமே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் வி இன்சிஸ்ட் ஆன் டூயிங் த பிளட் டெஸ்ட் பீரியாடிக்லி ஃபார் டயபெட்டிக், ஹைப்பர்டென்சிவ் எல்லாம். இவங்களுக்கு அப்படியே ஒரு சட்டில் சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா மித்தவங்களோட சார் கொஞ்சம் நான் நைட்டு அடிக்கடி யூரின் போகுது அப்படிங்கிறது ஒரு ஏர்லியர் சிம்டம். நைட்டு மட்டும் யூரின் போகிறது. அப்புறம் வந்து வெயிட் கொஞ்சம் குறையுது, நல்லா தான் சாப்பிட்ற மாதிரி இருக்க, வெயிட் கொஞ்சம் குறையுது, கொஞ்சம் சீக்கிரம் டயர்ட் ஆகுது, முன்னாடி மாதிரி இல்லை, கொஞ்சம் நேரம் தான் மூச்சு வாங்குது, லேசாக பசி கம்மியாக இருக்குது. அவங்களா காரணம் சொல்லிக்குவாங்க, ஏதாவது இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும்ன்ட்டு. இதெல்லாம் வந்து சட்டில் சைன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய நோய்களில் வரலாம். பட் கிட்னி ப்ராப்ளம்லேயும் இது ரொம்ப நாள் இருக்கலாம். இல்லை ஃபேமிலியில் யாருக்காவது கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு இயர்லி ஒன்ஸு பேசிக் டெஸ்ட் தான், பிபி, சுகரு, யூரின், ஒரு கிரியேட்டின், இது பண்ணவே போதும். யூ வில் நோ தட் யுவர் கிட்னிஸ் ஆர் ஃபைன் ஆர் நாட். சார், இப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து நிறைய பெண்களுக்கு இருக்குது. அது வந்து கிட்னி ப்ராப்ளத்தோட ஒரு அறிகுறி தானா? இல்லைம்மா, அப்படி கிட்னி ப்ராப்ளம்னா இல்லை, கிட்னி ப்ராப்ளம் தான், அது ஒரு ஒன் ஆஃப் தி கிட்னி ப்ராப்ளம்ஸ். பட் இது ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நார்மலாக பெண்களுக்கு வர யூரிட்டி வந்து கீழ்பாகம் மேல்பாகம்னு சொல்லுவோம். கிட்னியில் இருக்குன்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் அஃபெக்ட் பண்ணலாம். அது கீழே பிளாடர், யூரித்ரா அங்கெல்லாம் இருக்குன்னா யூஸ்வலாக கிட்னியோட ஃபங்க்ஷன் மோஸ்ட் ஆஃப் டைம் அஃபெக்ட் பண்ணாது. அதுதான் ரொம்ப காமனாக வரும் அந்த 15 to 45 ஏஜ் குரூப் ஃபீமேல்ஸுக்கு. இதுவே சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வருது, கிட்னியில் வருது, தென் தட் கேன் அஃபெக்ட் த கிட்னி ஃபங்க்ஷன். சார், இப்போ சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாட்டு சர்க்கரை சுகர் தான்மா. ஒன்லி திங் இஸ் இட் ஹேஸ் இட் இஸ் அ லிட்டில் காம்ப்ளெக்ஸ் சுகர் அண்ட் அடிஷ்னலாக நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் இருக்குது, அவ்வளோதானே தவிர அதுவும் சுகர் கூட்டம் தான் போகுது. ஸோ குவான்டிட்டி இதையும் ஜாஸ்தி எடுத்தீங்க, இல்லை இதுவும் அதே எவ்வளோ எடுத்திங்கன்னா அதே டேமேஜ் இருக்கும். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. சார், இப்போ லிவருக்கும் கிட்னிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? லிவர் வந்து பாதிக்கும் போது கிட்னியும் பாதிக்கும், அந்த மாதிரி கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது. எல்லாருக்கும் கனெக்ஷன் இருக்குது. அப்படி பார்த்தா எதுவுமே தனியாக உரமெல்லாம் கிடைக்கல. மஞ்சட்காமால் வரவங்களுக்கு வந்து என்ன பாதிச்சவங்க இறப்பாங்க? அது கிட்னி ப்ராப்ளமாக தான்? இல்லைம்மா, லிவர் மட்டுமே டேமேஜ் ஆகி யூ மே லூஸ் த பேஷண்ட். லிவர் சிவியராக பாதிப்பாச்சுன்னா ஒரு ஆர்கன் அஃபெக்ட் ஆச்சுன்னா எல்லா ஆர்கன் கனெக்டட்மா. ஆப்வியஸாக இன்னொரு ஆர்கன் அஃபெக்ட் ஆகும். சிவியர் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஆப்வியஸாக அதர் ஆர்கன்ஸ் கோயிங் டு கெட் அஃபெக்டட். மக்களுக்கு வந்து கிட்னியை பாதுகாக்க என்ன பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்கள். எப்பயும் சொல்கிறதம்மா, நல்லா தூங்க,
ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க. நிறையா தண்ணி இல்லை, உங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூரின் கிளியராக போடுறதுக்கு தண்ணி குடிங்க. சால்ட் as low as possible. நிச்சயமா சார், எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளித்ததற்கு நன்றி. தேங்க்யூ மேம்.